நமக்கு சப்பாத்தி மிஞ்சு போச்சுன்னா அதை பொடியாக பிச்சு போட்டுட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். போட்டுட்டு வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்து பொரிஞ்சு வந்துடுச்சு. வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டுட்டு அது கூட கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதங்கிக்கும் வெங்காயம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்குறதுங்க. அதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சமா போட்டுக்கலாம். மறுபடியும் கலக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுனால தக்காளி அதை கூட சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சிருக்க தக்காளி அதை கூட போட்டுக்கலாம். சேர்த்துட்டு வீட்டில் இருக்கிற மட்டன் மசாலா அது கூட ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டீங்கன்னா போட்டுட்டு அதையும் கலக்கி வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் அப்படியே நல்லா வதங்கட்டும். வதங்கட்டும். நம்ம பிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, சப்பாத்தி மிஞ்சு போன சப்பாத்தி பிச்சு வச்சிருக்கோம். அதைய எடுத்து போட்டுக்கலாம். எடுத்து போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டோம்னா பார்க்கறதுக்கு கொத்து பரோட்டா மாதிரியே இருக்கும். அது நம்ம குழந்தைங்க சாலையில எழுந்திரிச்சாங்கன்னா அவங்க அவசரமா ஒரு டிஃபன் செய்யணும். இது குழந்தைகள்கிட்ட போட்டு கொடுக்கலாம். பெரியவங்களும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு அது கூட கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஒரு கலக்கிட்டு ஃப்ளேம் கம்மியா வச்சுட்டு நம்ம அதையே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்புல இருக்கட்டும். கொஞ்சம் அடுப்புல இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். காலையில மாவு எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு செஞ்ச சப்பாத்தி மிச்சம் இருந்ததுன்னா இதை இப்படி பண்ணி கொடுக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அதை நம்ம சப்பாத்தியை வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொடுக்கலாம். நல்லாவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.